Good morning. Good morning, guys. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிட் ஃபண்டோட டீட்டெயில் 50 மந்த்துக்கு எப்படி உங்களுக்கு பேபிள் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்க்ரீனை பாருங்கள். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட 5 lakhs ஷீட் வந்து 50 மந்த்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி 5 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதோட பேபிள் டீட்டெயில்ஸ் தான் இந்த ஸ்க்ரீன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மந்த்து ஆப்வியஸ்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த்து எல்லா ஃபுல் அமௌண்ட்டும் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ 5 lakh டிவைடட் பை 50 members, so which is equal to 10,000 rupees. ஸோ எல்லாருமே ஃபர்ஸ்ட் மந்த்து 10,000 rupees ப்ளஸ் ஒரு ஜாயினிங் ஃபீ 1,600 rupees பேமெண்ட் பண்ணுவீங்க. 1,650 rupees. ஸோ 11,650 பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ செகண்ட் மந்த் ஆன்வர்ட்ஸ் உங்கள் ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30% பிட் அமௌண்ட்டு 30% போக பேலன்ஸ் 1,50,000 டிடக்ட் ஆகி உங்களுக்கு பேலன்ஸ் 3,50,000 rupees உங்கள் கைக்கு வரும். ஓகே, ஸோ 3,50,000 rupees 50 டிவைட் பண்ணும்போது, ஏன்னா டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 50 members, அது 50 பேப்பர் டிவைட் பண்ணும்போது ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் 7,000 rupees அப்படின்னு வரும். ஸோ 7,000 rupees பேமெண்ட் பண்ணால் போதும். ஸோ இது செகண்ட் மந்த்து. அதே மாதிரி தேர்ட் மந்த்தை பார்த்தீங்கன்னா பிட் அமௌண்ட் வந்து 29% தான் போகுது. அப்போ 1,45,000 தான் டிடக்ட் ஆகும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் 3,55,000. ஸோ அதே 50 மெம்பர்ஸுக்கு டிவைட் பண்ணும்போது 7,100. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஃபோர்த் மந்த் பாருங்கள் 28% தான் போகுது. 1,40,000 டிடக்ட் ஆகுது. பேலன்ஸ் 3,60,000 ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த அமௌண்ட் டிவைட் பண்ணும்போது 7,200. ஸோ இந்த பிட் அமௌண்ட் வந்து நான் மேக்ஸிமம் 30% சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்து மேக்ஸிமம் 30% அப் டு 30% வரைக்கும் டிடக்ட் ஆகும் அப்படின்னு அன்மீனிங். ஸோ 29, 27, 26 அப்படின்னு எந்த ரேஷியோவில் பண்ண வரலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் ஆஃப் த கஸ்டமர். ஸோ ஒருத்தருக்கு ரொம்ப நீட் இருக்குது அப்படின்னா அப் டு 30% வரைக்கும் போகலாம். இல்லை எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா மினிமம் அமௌண்ட்டே பிட் முடிஞ்சிடும். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த டிமாண்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ். ஸோ அது வந்து மேக்ஸிமம் அப் டு 30% வரைக்கும் பிட் அமௌண்ட்டு போடலாம்னு சொல்லி மேக்ஸிமம் 30% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால அது ஏற்றம் இறக்கம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு based on the need of the customer, demand of the customers. ஓகே, ஸோ அதனால இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ 20%னா 1,40,000, 27%னா 1,35,000, 26%னா 1,30,000. இப்படியே உங்களுக்கு கம்மியாகுது. 9th மந்த்ல அகைன் அதிகமாகுது. 10வது மாதம் திருப்பி 30% வரைக்கும் பிட்டு போகுது. ஸோ இது டோட்டலாக உங்களுக்கு பிட் அமௌண்ட் ஏற்றம் இறக்கமாக தான் செய்யும். ஸோ இந்த அமௌண்ட் டிடக்ட் ஆக பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும்தான் உங்கள் கைக்கு வரும். இந்த கைக்கு வர அமௌண்ட்ல கூட டேக்ஸ் போகும். டேக்ஸ் ஒரு மேக்ஸிமம் 10,000 rupees வச்சுக்கோங்க. அது அப்ராக்சிமேட்டாக தான் என்னால் சொல்ல முடியும், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ 3,50,000 பேபிள் அமௌண்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணுற அமௌண்ட்டு, அதில் ஒரு ரேஷியோ பேஸ்ட் உங்களுக்கு டேக்ஸ் டிடக்ட் ஆகும். அது உங்களுக்கு சொல்லிடுவாங்க ஆஃபீஸ்லேயே எவ்வளோ அமௌண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு ஆஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பேமெண்ட் பண்ணுறது என்ன பேபிள் அமௌண்ட்டும் அதில் டிவைடட் பை 50 members. ஸோ 10,000ங்கிறது இனிஷியலாக மட்டும்தான் கட்டுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்மி மேக்ஸிமம் கம்மி தான் இருக்கும். ஓகே, 7,000, 8,000, 9,000 அந்த மாதிரி உங்களுக்கு கம்மியாக வரதான் சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு பிட் அமௌண்ட், மீதா சீட் அமௌண்ட். இது உங்களுக்கு சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, சிபிலில் எந்த ப்ராப்ளமும் கொடுக்காது. ஓகே, இப்போ இது நீங்கள் வாங்க போகும்போது உங்கள் மனசில் நிறைய கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸோ அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண மேக்ஸிமம் எனக்கு எதிரான கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வென் கேன் ஐ கெட் த செக், எப்போ செக் வாங்கலாம் அப்படின்னா செகண்ட் மந்த்லேருந்து ஆப்ஷன்ஸ் வரும். செகண்ட் மந்த்லேருந்து யார் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷனுக்கு கலந்துக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுற டிமாண்டோட நீங்கள் ஆஃபரை கொடுத்தீங்கன்னா, ரிக்வஸ்ட் போட்டிங்கன்னா அந்த அமௌண்ட் ஆஃபர் ஆகி உங்களுக்கு டெஃபினட்டாக பேபிள் அமௌண்ட்டு உங்களுக்கு அலாட் ஆகும். ஓகே, ஸோ யார் வேணுமோ அவங்க கட்டாயம் ஆப்ஷனில் கலந்துக்கணும். ரொம்ப அன்அவாய்டபுள் சுச்சுவேஷன் அப்படின்னா அப்போது மேனேஜர்கிட்டயோ எங்ககிட்டயோ நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காக எங்கள் பெஸ்ட் லெவல் நாங்கள் பண்ண முடியும். பட் என்னோட சஜஷன் என்னன்னா கண்டிப்பாக ஆப்ஷனில் நீங்கள் கலந்துக்கோங்க. நீங்கள் கலந்துக்கிட்டால் மட்டும்தான் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் சின்சியராக ரிகரஸாக போகும். ஓகே, எனி ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வைர்ட். உங்ககிட்ட இருந்து எந்த ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸும் தேவை கிடையாது. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க கேஒய்சி, உங்கள் செக் லீஃப் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாது. பட் ஆனால் கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட செக்யூரிட்டி பர்பஸ்க்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்படும். அதுவும் ஆப்ஷன் நீங்கள் எடுக்க போது மட்டும்தான். ஸோ நீங்கள் செகண்ட் மந்த் வரீங்க, ஆப்ஷனை அவைல் பண்ணுறீங்க, ஓகே சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஆப்ஷன் அலாட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அவைல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுற மேக்ஸிமம் 3 members
டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவை for the security purpose, only for security purpose, not any other else. Okay, so அதுதான் உங்களுக்கு செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. A person who works for the government of India has to put a security. And how many people security is needed? எவ்வளோ பேர் நீட் இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா 3% வேணும். ஃபர்ஸ்ட் டு செகண்ட் இயர் எடுக்கிறீங்கன்னா 2% போதும். இல்லை 3வது வருஷம் எடுக்கிறீங்கன்னா 1% போதும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு செக்யூரிட்டி நம்பர்ஸ் உங்களுக்கு கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒரு பெனிஃபிட்டாக எடுத்துக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, I got 2 people from government authorities and 1 person from the private. Can I take a check within a year? Definitely not. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரூல்ஸ் இஸ் த ரூல்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அப்படி இருக்கும்போது வித்தின் இயர் நீங்கள் எடுக்கும்போது 3 கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான் வேணும் கண்டிப்பாக. அது எந்த டீவியேஷனும் கிடையாது. We strictly follow the rules. 3 people from the government authorities or a must. ஓகேவா? ஸோ ஃபோர்த், next question. When should I submit the security credentials? Once you are selected for the auction, you have to submit all credentials. So உங்களுக்கு நீங்கள் எப்போ ஆப்ஷனுக்கு ஓகே சொல்கிறீங்களோ, உங்களுக்கு அலாட் ஆகிடுச்சு அப்படின்னு ஸ்ரீராம் செஸ் முடிவு பண்ணுறாங்களோ, செஸ் ஃபண்ட்ஸ் முடிவு பண்ணுறாங்களோ, அப்போ உங்களுக்கு தான் இந்த கவர்மெண்ட் அஃபிஷியலோட எல்லா க்ரெடென்ஷியல்ஸும் எனக்கு தேவை. ஸோ அது வரைக்கும் நீங்கள் சொல்லி வச்சிருக்கலாம், கேட்டு வச்சிருக்கலாம், பட் எக்ஸாக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் எங்களுக்கு அலாட் ஆன பேர் கொடுத்தா போதும். ஸோ வாட் ஆர் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் ஃப்ரம் தெம்? என்னென்ன வேணும் அப்படின்னா, அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரீசெண்ட் பே ஸ்லிப், அவங்க சேலரி மினிமம் 25,000 நெட் பே இருக்கணும், அவங்க ஆதார் கார்டு காப்பி அண்ட் மொபைல் நம்பர். இது எங்களுக்கு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது. ஆஃப்டர் சப்மிட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வாட் வில் ஹேப்பன்? ஸோ ஸ்ரீராம் செஸ் வில் வெரிஃபை த பர்சன் கன்சர்ன் for providing security by visiting the workplace and also connecting over the phone, after which the amount will be credited to your account. Terms and conditions are applicable. Terms and conditions பெருசாக ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரி டாக்ஸஸ் தான். டாக்ஸஸ் வந்து எங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அந்த டைமில் என்ன டாக்ஸஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்களோ அந்த டாக்ஸஸ் தான் அப்ளிகபிள் ஆகும். ஸோ சிட் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் ஓவர் த ஃபோன் நம்ம கான்டாக்ட் பண்ணி ஓகேவா சார், உங்களை செக்யூரிட்டி போட்டிருக்காங்க இந்த சிட் ஃபண்டில், உங்களுக்கு பில்லிங் அவங்களுக்கு அப்படின்னு ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அந்த கிராஸ் செக்கில் நீங்கள் அவங்க ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்கள் அமௌண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டை போட்டுருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 20 to 25 days ஆகும். ஸோ எனிவே அந்த மந்த் பிகினிங்கில் ஆப்ஷன் நடக்குதுன்னா அந்த மந்த் எண்டுக்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட்டு வந்துடும். ஓகேவா? ஜூன் 7th ஆப்ஷன் நடக்குது வச்சுக்கோங்க. ஸோ ஜூன் 30th இந்த ப்ராசஸ் முடிஞ்சு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பேமெண்ட் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன். அண்ட் கேன் ஐ க்ளோஸ் இட் இன் பிட்வீன்? எஸ், டெஃபினெட்லி க்ளோஸ் பண்ண முடியும். பட் கண்டிஷன்ஸ் அப்ளை. எந்த கண்டிஷன்ஸ்னால், எல்லாமே பிட்வீன் க்ளோஸ் பண்ணோம்னா சம் சார்ஜஸ் இஸ் அப்ளிகபிள். அது என்ன சார்ஜஸ்ங்கிறது ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் தான். அதுவும் எங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இருக்கும், இல்லாமலையும் இருக்கலாம். ஸோ மேபி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஐ டேக் மோர் தேன் 1 cheat? டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். பட் ஆனால் ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து லோன் மாதிரி கிடையாது. நினச்சி 1 month டிலே பேமெண்ட் பண்ணிங்களா இல்லை பண்ணலைனா அப்படின்னா உங்களுக்கு டே பை டே இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் என்னையோ சிபிலில் பண்ணலை, அஃபெக்ட் ஆகலை அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் சேருங்கிறதுனால அந்த அட்வைஸ் நான் பண்ண விரும்பலை. ஸோ ப்ளீஸ் டேக் கேர். ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும் இறங்குங்க. What should I do if I want to join? So kindly connect the first month amount joining fee along with your KYC document. So join பண்ணணும்னு விரும்புறீங்கன்னா கால் பண்ணுங்க. I'll connect to the manager. So first month payment and joining fee with your KYC documents அதோட சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக உங்களோட ஆக்டிவேட் என்ரோல் ஆகிடுவீங்க. ஸோ that's it guys. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் ரைஸில் இருக்கோ, டவுட்டில் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி கால் பண்ணுங்கள். ஐம் ஆல்வேஸ் அவைலபிள் ஆன் வாட்ஸ்அப், உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் எனக்கு எப்போ வேணால் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் பார்த்த உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். Okay, so hurry up, only 5 seats are available. If you are interested, please connect to me as soon as possible. Thank you.